தடைகளை தாண்டி வளர்ச்சியை நோக்கி 2024-25 நிதியாண்டிற்கான தமிழ்நாடு அரசின் நிதிநிலை அறிக்கை. கடைக்கோடி மனிதருக்கும் நல்வாழ்வு. 5000 ஏரி குளங்கள் புனரமைப்பிற்காக ரூபாய் 500 கோடி ஒதுக்கீடு. தமிழகம் முழுவதும் நாளை +2 பொதுத் தேர்வுகள் தொடங்குகின்றன. பொதுத் தேர்வு எழுதும் மாணவர்கள் அச்சமின்றி தேர்வு எழுத வேண்டும் என்று பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் கேட்டுக் கொண்டுள்ளார். தமிழ்நாட்டில் +2 தேர்வுகள் மார்ச் 1ஆம் தேதி தொடங்கி மார்ச் 22ஆம் தேதி வரை நடைபெற உள்ளன. இத்தேர்வுகளை 7,72,000 மாணவ மாணவிகள் எழுதுகிறார்கள். இதற்காக 3,302 தேர்வு மையங்கள் அமைக்கப்பட்டுள்ளன. 7,534 பள்ளிகளில் பயிலும் மாணவ மாணவியர் தேர்வுகளை எழுதுகிறார்கள். பொதுத் தேர்வு எழுதும் மாணவ மாணவியர் அச்சமின்றி தேர்வெழுத வேண்டும் என்று பள்ளிக் கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் தெரிவித்துள்ளார். குறிப்பாக 10ஆம் வகுப்பில் பொறுத்த வரைக்கும் 9 லட்சம் பேர் எழுதுகிறாங்க. இதில் 11ஆம் வகுப்பில் 8,30,000 பேர் எழுதுகிறாங்க. +2 பொறுத்த வரைக்கும் 7,70,000 பேர்கிட்ட எழுதுகிறாங்க. ஸோ பிள்ளைகள் எந்த பதஷ்டமும் இல்லாமல் தைரியமாக தான் படித்து கான்ஃபிடண்ட்டாக எழுதணும்னு நான் ஒரு அமைச்சராக நான் கேட்டுக்கொள்ள விரும்புகிறேன். எக்ஸாம் நேரத்தில் முதல் நாள் தூங்காமல் படிக்கிறது, சாப்பிடாமல் படிக்கிறது அந்த மாதிரி இல்லாமல் கொஞ்சம் நல்லா டைம் எடுத்துக்கிட்டு நல்லா ரெஃப்ரெஷ் பண்ணி நீங்கள் படிக்கணும்னு சொல்லியிருக்கிறேன். தேர்வு மையங்களில் தேர்வு நடத்தும் பணியில் 43,200 கண்காணிப்பாளர்கள் ஈடுபடுத்தப்படுகிறார்கள். தேர்வு முறையாக நடத்தப்படுவதை கண்காணிக்க 3,200 பேர் கொண்ட பறக்கும் படைகள் அமைக்கப்பட்டுள்ளன. தேர்வு நடைபெறும் நாளில் வினாத்தாள் பாதுகாப்பு மையங்களிலிருந்து தேர்வு மையங்களுக்கு 875 வழித்தடங்களில் காவல்துறை பாதுகாப்போடு கொண்டு செல்லப்படும். முதல் தேர்வாக மொழி பாடமும் மார்ச் 5ஆம் தேதி ஆங்கில தேர்வும் நடைபெற உள்ளது. புதிய தலைமுறைக்காக ஒளிப்பதிவாளர் ஜோஷ்வாவுடன் செய்தியாளர் சுரேஷ்குமார். தடைகளை தாண்டி வளர்ச்சியை நோக்கி 2024-25 நிதியாண்டிற்கான தமிழ்நாடு அரசின் நிதிநிலை அறிக்கை. கடைக்கோடி மனிதருக்கும் நல்வாழ்வு. 5000 ஏரி குளங்கள் புனரமைப்பிற்காக ரூபாய் 500 கோடி ஒதுக்கீடு.